ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சில மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. பட் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ அதையும் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோல்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டோட பிஸ்னஸ் மாடலை பார்த்துக்கோங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ரன் ஆகிற பிஸ்னஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது இன்டர்நேஷனல் நியூஸை வச்சு ரன் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபெடரல் பேங்க், இந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட்டு, அதை வச்சு கோல்டு வந்து டவுனும் போகும், மேலே போகும், அப்படி இதாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ், குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா சைனா, இவங்க ரஷ்யா, அது எல்லா கண்ட்ரிஸுமே சரி, இப்போ வந்து கோல்டை வந்து அவங்க அதிக அளவில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கோல்டு வந்து மேலே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், சைனா வந்து கண்டினியூஸ் பை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க கோல்டு பை பண்ணுறது வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கீழே விழுறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கோல்டோட பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த தங்க மயில், நெக்ஸ்ட் வந்து இது கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் ஏன் வந்து ஏறிச்சு அப்படி ரீசெண்டாக கேட்குறீங்க. கோல்டோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சுன்னா மக்கள் வந்து அதிக அளவில் போய் கோல்டு வந்து வாங்குவாங்க. ஸோ கோல்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கோல்டு சேல்ஸ் பண்ணுற அந்த கம்பெனிஸ், தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டனு, சென்கோ கோல்டு, இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே இவங்க கோல்டு வந்து சேல் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க, கோல்டு பேஸ்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க. அதே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இந்த முத்தூட், மணப்புரம் ஃபினான்ஸ், நிறைய செக்டார் இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு எகென்ஸ்டாக லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோல்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுல, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து டவுன் போச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பயனடையும். இதுதான் இந்த கோல்டு பேஸ்ட் ஷேர் எல்லாமே மேலே போகிறதுக்கு ரீசன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்ல வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 வெறும் 30 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிலேஷன் 80,000 கோடி இருக்கு. ஜூன் 2022 30 ரூபா இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க 1 லட்ச ரூபா அந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா 13,60,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 1260% இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல க்ளோசிங் பிரைஸ் வந்து 409 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷேரை. ஸோ ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல 13 லட்ச ரூபாய்க்கு மேலே, 1 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1260% ரிட்டர்ன். ஸோ இது வந்து ரயில்வே பேஸ்ட் ஸ்டாக். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆட்டு ஆர்டர் வின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களோட ஆர்டர் புக் வந்து 85,000 கோடியை டச் பண்ணியிருக்கு. 40,000 கோடி பார்த்தீங்கன்னா பிட் போர்ஷன்ல உள்ளது, 45,000 கோடி வந்து நாமினேஷன் போர்ஷன்ல உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 23 to 24 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கம்பெனி வந்து நியர்லி 142 பிட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டோட்டலாக அவங்க 286 பிட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிட் சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 20% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பிட்ஸ் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, UAE, ஓமன், உஸ்பெகிஸ்தான், சவுதி அரேபியா, நேபாள், ராவண்டா, இங்கே எல்லாமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க விரைவில் பார்த்தீங்கன்னா 500 ரீச் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய அனாலிஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர்லாம் ரொம்பவே ரேலியே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்ல ஹோல்ட் பண்ணுறது என்னோட ஒப்பீனியன். வாங்கியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க, புதுசாக யாரும் என்ட்ரி கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்க்கலாம். இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி பற்றி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஸோ ஐடிசி ஃபியூச்சர் ஹோல்ட் ஹை அட் 440.91 லாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா மேபி அவர் வந்து 440 கன்சிடர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ என்ன கேட்டால் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அந்த 440 rupees அந்த ரேஞ்சிலே வாங்கியிருக்காரு. இப்போ வந்து 419 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ ஐடிசி இந்த ரேஞ்சில் கூட நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இறங்க 1-2 லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு வந்து ஐடிசி நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். 10 ஷேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன்ல வந்து அப்டேட்டு. டைட்டன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீட்டைல் சேல்ஸ் வாட்சஸ் செக்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டைட்டன் வேர்ல்டு அப்படிங்கிற பேசிஸில் நியர்லி 665 ஸ்டோர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இவங்களோட வாட்ச் சேல்ஸ், குறிப்பாட்டு இந்த டைட்டன் ஃபாஸ்ட் ட்ராக் அந்த செக்மெண்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாட்டு சேல் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு சொந்தமாட்டி 218 ஷாப்ஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அந்த செக்மெண்ட்ல 218 ஷாப்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஎஸ் அப்படிங்கிற இசட்டி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா லக்ஸரி வாட்சஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லக்ஸரி வாட்சஸ் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல தான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 monthsல இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிரைஸ் வந்து 2 to 20 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்சஸோட அந்த லக்ஸரி வாட்சஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பிராண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றது 2 to 20 lakhs வரைக்கும் வச்சு தான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக இவங்க ஏன் இந்த வாட்ச் செக்மெண்ட்டுக்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஸ்விஸ் டைப் ஆஃப் இந்த வாட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டிக்கில் தான் இவங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இந்த ஸ்விஸ் பிராண்டு கை கடிகாரங்கள் இந்த டைப் ஆஃப் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது இந்த டைட்டனோட இந்த செக்மெண்ட்ஸ் இந்த வாட்ச் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 19% growth காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் அதில் இந்த ப்ரீமியம் டைப் ஆஃப் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியோஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 34% வந்து விற்பனை அதாவது சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஹீலியோஸில் குறிப்பாட்டு ஸ்விஸ் டைப் ஆஃப் வாட்சஸ் வந்து 69% வந்து growth அட்டைன் பண்ணியிருந்தாங்க. 69% வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸரி செக்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இந்த ஜிஎஸ் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு வாட்சோட ப்ரைஸ் வந்து 2 to 20 லட்ச ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விரைவில் வந்து மும்பையில் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. 4 to 5 months வந்து மும்பையில் அவங்களோட இந்த சிஎஸ் ரீட்டைல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2025 பார்த்தீங்கன்னா 2025 எண்டுக்குள்ள வந்து மோர் தேன் 2 ஷாப்ஸ் வந்து இந்த பிராண்ட்ல ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். ஜிஎஸ் அப்படிங்கிற புது பிராண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு வாட்சோட பிரைஸ் வந்து 2 to 20 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது டைட்டன் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25க்கான Q1 ரிசல்ட்ஸை வந்து டேட் அண்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. June 30 வந்து Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஷேர் பிரைஸ் வந்து பார்க்கும்போது 179 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. என்ன கேட்டால் டாடா ஸ்டீல் இப்போதைக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் அவங்க ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் நான் வந்து 100 ரூபாய் கன்சிடர் பண்ணேன் டாடா ஸ்டீல். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் இப்போ 180 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் இந்த ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா டாடா ஸ்டீலோட வேல்யூஷன் இப்போ ரொம்பவே ஹையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீலில் ஓவர்சீஸ் லெவலில் வந்து பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. பட் அது வந்து டாடா ஸ்டீலை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ஷேர் ப்ரைஸில். பட் இருந்தாலும் டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரேலியாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து டாடா ஸ்டீலோட பையிங்கில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன கேட்டால் ஒரு 120 130 வந்துச்சுன்னா டாடா ஸ்டீலை ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு டாடா ஸ்டீலில் வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக கர்நாடகா பேங்க் வாங்கலாம், சவுத் இந்தியன் பேங்க் வாங்கலாம். இதெல்லாமே லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். கர்நாடகா பேங்க் தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. இந்த ஷேரும் ரயில்வே பேஸ்ட் ஸ்டாக் தான். ஆக்சுவலாக ஐஆர்எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 176 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் 35 இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த ஆர்பிஎன்எல்லுக்கு சொன்ன அப்டேட் தான் இதுக்கும் பொருந்தும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வாங்கியிருந்தவங்களுக்கு இதெல்லாம் லக் இந்த ஷேர். இப்போ இந்த வேல்யூஷனில் அந்த ஸ்டாக் ரயில்வே பேஸ்ட் ஸ்டாக் எல்லாமே நல்ல ரேலியாக இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தார், இந்த சனோஃபி வந்து நான் 7000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது வாங்கினேன், இப்போ வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு, என்ன செய்ய போகிறோம், நான் ஹோல்ட் தான் பண்ண சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி தான் நல்ல ரேலியாக இருக்க ஸ்டாக்ல வந்து இப்போதைக்கு நம்ம கை வைக்கக்கூடாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூஷனுக்கு வந்தால் நம்ம வந்து கை வைக்கணும் இந்த ரொம்பவே ரேலியாக இருக்க ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் இப்போதை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1000 கோடி மார்க்கெட் வேல்யூல கம்பெனி. ஸ்மால் கேப் செக்டார் ஸ்டாக்ஸ்ல இப்போலாம் நான் வந்து கை வைக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்பவே ஏறி இருக்கு இந்த ஸ்மால் செக்டார் ஸ்டாக்கும் சரி, இந்த மிட் கேப் செக்டார் ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இப்போதைக்கு நான் வந்து கை வைக்கல. அது இந்த செக்டார் ஸ்டாக்ல எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. நம்ம வந்து ஓரளவு மிட் கேப்பு வேற வந்து பெஸ்ட்டான அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒதுங்கி இருங்க. ஸோ வந்து நல்ல லாங் டேர்முக்கு ஒர்த்துள்ள ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட். இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் திஸ் வீக் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ஷேர்லலாம். நீங்கள் வந்து இதிலலாம் சும்மா அப்படி யாராவது இந்த யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து எவ்வளோ ரேஞ்ச் இருந்து தெரியுமா? 52 வீக் ஹை வந்து இந்த ஷேரில் வந்து 590 ரூபாலேருந்து அந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து 286 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து 590 இருக்கும்போதே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இதில் அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இந்த பேலன்ஸ் ஷீட்டு சரியாக கணக்கு காட்டல அப்படி என்னெல்லாமோ பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஷேரில். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இவங்க குவார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம். ஸோ இந்த ஷேர்லலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இந்த ஷேர்லலாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி ஒதுங்கிருங்க. இந்த ஷேர்ல எல்லாமே
நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சில டாப் 3 கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் HDFC பேங்க் தான் இருக்கு. 52,091 கோடி வந்து மார்க்கெட் கேப்லேஷன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ 12,67,056 கோடியாட்டு இருக்குது HDFC பேங்கோட மார்க்கெட் கேப்லேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் இருக்கிறாங்க. 36,118 கோடி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8,13,914 கோடியாட்டு இருக்குது அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன். அடுத்தபடியாட்டு இருக்கிறது இன்ஃபோசிஸ் 17,915 கோடி ஆட் பண்ணியிருக்கு. 6,35,945 கோடியாட்டு இருக்கு அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடது பார்த்தீங்கன்னா 32,271 கோடி வந்து கீழே விழுந்திருக்கு. 19,66,686 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா LIC, இவங்களோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,260 கோடி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6,47,616 கோடி ஆட்டிருக்கு. நெக்ஸ்ட் ITC பார்த்தீங்கன்னா 14,357 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேப்லேஷன் 5,23,858 கோடியா இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவரும் 8,904 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் இழந்திருக்காங்க. 5,73,617 கோடியா இருக்கு. TCS பார்த்தீங்கன்னா 8,321 கோடி இழந்திருக்காங்க. 13,78,111 கோடியா இருக்கு. பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 7,261 கோடி வந்து இழந்திருக்காங்க. 8,04,262 கோடியா இருக்கு. ஸோ சில கம்பெனிஸ் மார்க்கெட் கேப்லேஷன் இழந்திருக்காங்க, சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மார்க்கெட் கேப்லேஷன் குறித்தான அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.